நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கபில மாமுனிவர் சிறந்த தபோதனர் என்பதற்கு ஸ்ரீமத் ராமாயணம் மிகச்சிறந்ததொரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. சகரன் என்னும் அரசன் அஸ்வமேதம் என்னும் மாபெரும் யாகத்தை செய்தான். அந்த அஸ்வமேத யாகத்தினுடைய கிரமம் என்ன தெரியுமா? முதலில் சர்வ லட்சணங்களும் பொருந்திய ஒரு யாக குதிரையை அரசன் தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த யாக குதிரையை அரசன் நானா தேசங்களுக்கும் மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டும். அதற்கு கடிவாளம், சேனை முதலியன பூட்டாமல் அந்த குதிரை யதேச்சமாக அது விஹரணம் செய்ய வேண்டும். ஆந்தாந்த ஊர்களுக்கு செல்லும். குதிரையின் பின்புறம் இவ்வரசனுடைய சதுரங்க சைன்யங்களும் செல்ல வேண்டுமா? யாராவது ஒரு அரசன் இவரை விட பலம் வாய்ந்தவனாக இருந்தால் அல்லது தன்னுடைய பலத்தை காண்பிக்க வேண்டும் என்று நினைப்பவராக இருந்தால் அக்குதிரையை பிடித்து கட்ட வேண்டும். அவ்விதம் செய்தால் அக்குதிரையின் பின்புறம் வரக்கூடிய சதுரங்க சைன்யத்துடன் இவர் சண்டையிட வேண்டும், பொருத வேண்டும். பொருதி குதிரையை பிடித்து கட்டியவர் ஜெயித்து விட்டார். இந்த அரசன் தொடர்ந்து அஸ்வமேத யாகத்தை செய்ய முடியாது. அல்லது குதிரையுடன் வரக்கூடிய படைகள் ஜெயித்தது என்றால் இந்த அரசர் எந்த தடங்களும் இன்றி அஸ்வமேத யாகத்தை பூர்த்தி செய்யலாம். தவிரவும் யாக குதிரை அது ஊர் ஊராக சுற்றி திரிந்து என்றைய தினம் வருகின்றதோ அன்றைய தினம் முதற்கொண்டு யாகத்தை அரசர் ஆரம்பிக்க வேண்டும். சகர மாமன்னர் 99 அஸ்வமேத யாகத்தை செவ்வனே செய்தாராம். ஒரு தடங்களும் இல்லாமல் 99 அஸ்வமேத யாகங்கள் நிறைவேறின. 100வது யாகம் நடைபெறும் சமயத்தில்தான் இந்திரன் கபட்டமானதொரு காரியத்தை செய்தார். ஆம், இந்திரனுக்கு சதக்ரது என்பது பெயர். சதக்ரது என்றால் 100 அஸ்வமேத யாகங்களை செய்து முடித்தவர் இந்திர பதவியை வெகு சுலபமாக அடைந்து விடலாம். ஒருவேளை சகர மன்னர் தன் பதவிக்கு போட்டியாக வந்து விடுவாரோ, தனக்கு பதவி இழக்கப்பட்டு விடுமோ என்னும் பயத்தினாலே அக்குதிரையை பாதாள லோகத்தில் தவம் செய்யக்கூடிய கபில வாசுதேவருக்கு அருகில் அவர் அறியாத வண்ணம் இந்திரன் கவர்ந்து சென்று கட்டி வைத்துவிட்டு சென்று விட்டான். குதிரை மாயமாக மறைந்து விட்டது. அந்த குதிரை போன வழி தெரியவில்லை. சகர மன்னருக்கோ பெருந்துயரம். மிகச்சிறந்ததொரு யாகத்தை நாம் நடத்தி வரும் காலத்தில் இது போன்றதொரு விக்ரம் ஏற்பட்டு விட்டது என்பதாக நினைத்து மனது வருத்தப்பட்டார். அப்பொழுது தான் அந்த மாமன்னருடைய புதல்வர்கள் தன் தந்தைக்கு ஆறுதல் கூறினார்கள். ஒருவரா இருவரா 60,000 பிள்ளைகள் சகர மாமன்னருக்கு பிறந்திருந்தார்கள். அவர்கள் 60,000 பேரும் சொன்னார்கள், நீர் ஒன்றும் கவலை கொள்ள வேண்டாம் தந்தையே, அந்த குதிரை எந்த லோகத்தில் இருந்தாலும் அதை சென்று நாங்கள் கண்டுபிடித்து மீட்டு வந்து உம்முடைய யாகத்தை செவ்வனே பூர்த்தி செய்வோம் என்பதாக சூளுரைத்துவிட்டு குதிரை சென்ற வழியில் அதை தேடிக்கொண்டு சென்றார்கள். பறந்து விரிந்ததான இந்த பாரத தேசம் முழுவதும் தேடி பார்த்தும் குதிரை அவர்களுக்கு புலப்படவில்லை. எங்கு சென்றது, எந்த வழியில் சென்றது என்பது தெரியவில்லை. இனி பூமியில் இந்த குதிரை இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்பதாக உணர்ந்தவர்களாக பாதாளத்திற்கு சென்று அதை தேடலாம் என்று நிச்சயித்தார்கள். 60,000 பேரும் அந்த அத்தனை பிள்ளைகளும் ஒன்றாக திரண்டு பூமியை தோண்ட ஆரம்பித்தார்கள். அவர்கள் தோண்டி 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 உண்டானது ஒரு பெரும் பள்ளம். அந்த பள்ளத்தில் தண்ணீர் நிறைந்தது. ஆகையால் சகர புத்திரர்களினாலே தோண்டப்பட்ட பள்ளத்தில் தண்ணீர் நிறைந்ததினாலே அந்த தண்ணீருக்கு சாகரம் என்னும் பெயர் உண்டாயிற்று. தற்காலத்தில் நாம் சமுத்திரத்தை சாகரம் என்று அழைக்கிறோம் அல்லவா? அந்த சாகரம் என்னும் சப்தத்திற்கு பொருள் என்ன? சகரனுடைய 60,000 பிள்ளைகள் தோண்டி சென்று பாதாள லோகத்தில் அந்த பள்ளத்தின் வழியாக நுழைந்ததினாலே அங்கு நிறைந்த தீர்த்தத்திற்கு சாகரம் என்பது பெயர். ஒரு வழியாக இவர்கள் பாதாளத்திற்கு சென்றவுடன் அங்கே கபில மாமுனிவர் உக்ரமானதொரு தவத்தை செய்து கொண்டிருக்கிறார். கபில வாசுதேவர் என்பது பொருள்.
அதாவது சாக்ஷாத் விஷ்ணுவே கர்தம பிரஜாபதிக்கும் தேவஹூதிக்கும் தான் பிள்ளையாக அவதாரம் செய்து, அது தவிர விவேகம் இல்லாதவளாக தன் தாய் இன்னும் சம்சார பந்தத்தில் இருப்பதற்கு விருப்பப்பட்ட பொழுது அஞ்ஞானத்தினாலே இந்த பிள்ளை, மகன், தந்தை, தாய், கணவன், மனைவி, சகோதரன், சகோதரி முதலான பந்து வர்க்கத்தில் சிக்கித் திளைத்து தன் தாயான தேவகூதி தடுமாறின சமயத்தில் அவளுடைய புத்தி தெளியும்படியாக, அவள் மதிக்கலக்கம் தெளியும்படியாக உயர்ந்த யோக சாஸ்திரத்தை உபதேசித்து சாங்கிய யோகம் என்னும் யோகாபியாச முறையை உபதேசித்த மகாத்மா கபில வாசுதேவர். ரிஷிம் பிரசூதம் கபிலம் என்று வேத புருஷனே இந்த கபில வாசுதேவரை கொண்டாடுகிறார். உயர்ந்த தபோதனர். இங்கே நடைபெறக்கூடிய எந்த விஷயத்தையும் அவர் அறிய மாட்டார். இந்திரன் குதிரைகளை கவர்ந்து வந்ததோ அல்லது தவம் செய்யக்கூடிய தனக்கு அருகே அந்த குதிரையை கட்டி வைத்ததோ இவருக்கு தெரியுமா? தபோதனர்கள் தங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அவ்வப்பொழுது பார்த்து கொண்டு ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார்கள். அப்படி ஒரு செயல்பாடு அவர்களிடத்தில் கிடையவே கிடையாது. தபோனிஷ்டை என்றால் தபோனிஷ்டை தான். உறுதியாக நிலைத்து நின்று காற்று இல்லாத இடத்தில் ஏற்றப்பட்டதான தீபம் எவ்விதம் அசையாமல் ஆடாமல் அசங்காமல் நிற்குமோ அது போன்றதொரு ஞான நிஷ்டை. அவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு அருகிலே குதிரையை பார்த்தார்கள் சகரபுத்திரர்கள். உடனே நிச்சயித்தார்கள், எவ்வளவு பெரிய அறியாமை! குதிரையை கவர்ந்து வந்த கள்வன் இவன்தான் என்று நிச்சயித்து கபில வாசுதேவரை ஹிம்சை செய்ய அவர்கள் முயற்சித்த பொழுது சற்றே கண்விழித்து பார்த்தார் தபோதனரான மகாத்மா. அந்த தவத்தின் வீரியத்தில் 60,000 வீரர்கள் எம்மாத்திரம்? தவத்திற்கும் வீரத்திற்கும் எங்கேயாவது சம்பந்தம் உண்டாகுமா? நமக்கு தவத்திற்கு ஏதோ ஒரு இடையூறு உண்டாகிறது என்று நினைத்து கண் திறந்து பார்த்தார். அவரது தவத்தின் ஜுவாலையில் தபோக்னியினாலே விளக்கில் விழுந்த விட்டில் பூச்சிகளைப் போல 60,000 பேரும் அப்படியே சாம்பலாகி விட்டார்கள். ஆம், கபில வாசுதேவருடைய தபோக்னியினாலே சகரபுத்திரர்கள் எல்லோருமே எரிக்கப்பட்டு சாம்பலானார்கள். பின்னர்தான் அந்த சந்ததியில் பிறந்த பகீரதன் தேவகங்கையான அந்த உயர்ந்த நதியை, பொன்னிய நதியை பூலோகத்திற்கு அழைத்து வந்து பாதாள லோகத்திற்கு அழைத்து சென்று அங்கே அவர்கள் சாம்பலை அந்த புண்ணிய நதியில் கரைத்து தன் பித்ருக்களுக்கு நல்லதொரு கதி விசேஷத்தை உண்டாக்கினார். அத்தகு கபில வாசுதேவர் எழுந்தருளியிருக்கும் பாதாள லோகத்தில்தான் சில காலம் மகாலட்சுமி தாயார் வசித்து வந்தாள். அதன் பின்னர் தான் அவள் கொல்லாபுரத்தில் வெளிப்பட்டு அகஸ்தியராலே பிரதிஷ்டை செய்விக்கப்பட்டார் என்பதாக க்ஷேத்திர மகாத்யம். அந்த கபில மகரிஷி அவர் பூஜித்த லிங்கம் பாதாளத்திலிருந்து வெளிவந்தது திரு வெங்கடமாமலையின் அடிவாரத்தில். அது வெளிவந்த இடத்தில்தான் கபிலேஸ்வரர் என்னும் திருநாமத்துடன் இன்றளவும் பரமசிவர் சேவை சாதித்து வருகிறார். அத்தகதொரு தபோவனத்தில் தான் நாம் தொடர்ந்து விஷயங்களை அனுபவித்து வருகிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த இடத்தில் இந்த கபில தீர்த்தத்திற்கு, கபிலேஸ்வரர் சன்னிதானத்திற்கு ஆழ்வார் கோணேரி என்பதாக ஒரு பெயர் உண்டு. பலரும் அலிபிரி அலிபிரி என்பதாக திரு வெங்கடமாமலையின் அடிவாரத்தை வர்ணிக்கிறார்கள் அல்லவா? உண்மையில் புராதனமாக இதற்கு ஆழ்வார் புலி என்பதுதான் பெயராம். இந்த ஆழ்வார் புலி என்பதுதான் மருவி 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 தற்பொழுது அலிபிரி என்று அழைக்கப்படுகின்றதாம். நாம் கபிலேஸ்வரர் சன்னிதானத்திற்கு செல்வதற்கு முன்பாகவே அந்த இடத்தில் நம்மாழ்வாருடைய ஒரு அழகிய சன்னிதானத்தை சேவிக்கலாம். காரணம் என்ன? ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுடைய சரணார விந்தத்தில் தான் சுவாமி நம்மாழ்வார் சரணாகதி செய்தார் என்பது சுப்பிரசித்தம். உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே என்பதாக திருவாய்மொழியில் 6ஆம் பத்தில் 10 பாசுரங்கள். அந்த 10 பாசுரங்களில் கடைசியில் நம்மாழ்வார் புகழ் ஒன்று இல்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று மங்களாசாசனம் செய்கிறார். இதற்கு சரணாகதி என்பது பெயர். தன்னுடைய ஆத்மாவை, இந்த ஜீவ வர்க்கத்தை, ஜீவ ஆத்மாவை பகவத் சரணாரவிந்தத்தில் சமர்ப்பித்தலுக்குத்தான் சரணாகதி என்பது பெயர். சுவாமி நம்மாழ்வார் எந்த பெருமானிடத்தில் சரணாகதி செய்தார் என்று கேட்டால் உடனே சத்யா நாம் சொல்லிவிடலாம், திரு வெங்கடமுடியானுடைய திவ்யமான திருவடித்தாள்களில் தான் நம்மாழ்வார் சரணாகதி செய்தார் என்று. அந்த நம்மாழ்வார் இங்கே தவம் செய்ததினாலே இந்த தபோவனத்திற்கு ஆழ்வார் கோனேரி என்று பெயர் விளங்குவதாகவும் பெரியோர்கள் கூறுகிறார்கள். ஆகையால் தான்
தவத்திருக்கோலத்தில் புன்னகை தவழும் திருமுக மண்டலத்துடன் உள்ளத்துக்குள்ளே எம்பெருமானை சேவித்த அந்த விகாசத்துடன் சுவாமி நம்மாழ்வார் இங்கே ஆச்சரியமானதொரு எழில் கோலத்தில் நமக்கு சேவை சாதிக்கின்றார். ஓஹோ, இதயத்துக்குள்ளே எம்பெருமானை நிறுத்தி இப்படித்தான் வணங்க வேண்டுமோ? எதிரே எம்பெருமானை சேவிக்கும் பொழுது கண்களை மூடிக்கொள்வதினாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவனுடைய ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுடைய வடிவழகை கண்களால் வாரி பருகி நெஞ்சார நனைத்து கொண்டு நினைத்து கொண்டு இவ்விடம் அமர்ந்த ஒரு நிலையில்தான் அவரை நாம் தியானிக்க வேண்டும் என்பதாக சுவாமி நம்மாழ்வார் நமக்கு உபதேசம் செய்கிறார். ஏனென்றால் பிரபன்னஜன சந்தான கூட்டஸ்தர் என்பதாக சுவாமி நம்மாழ்வாருக்கு திருநாமம். ஆகையால் நம்மாழ்வார் என்றோ அந்த பகவானை நாம் அடையும் வழியை கபில மகர்ஷியைப் போல, துர்வாசரைப் போல, பரத்வாஜரைப் போல, வசிஷ்டரைப் போல, ஜாபாலியைப் போல நம்மாலே யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதி என்பதாக அஷ்டாங்க யோக சித்தியை பெற முடியாது. ஆனால் அதிசயித்தமான ஒரு திருக்கோலத்தில் திரு வெங்கடமாமலையில் சேவை சாதிக்கக்கூடிய அந்த எம்பெருமானை கண்களினாலே சேவித்து என் நெஞ்சினால் நோக்கி காணீர் என்னும்படியாக எப்பொழுதும் இதயத்துக்குள்ளே அந்த பரம்பொருளை நாம் தியானித்து கொண்டே இருந்தோமேனால் இதைவிட கலியுகத்தில் ஒரு தபசித்தி நமக்கு கிடைக்குமா? அந்த தவம் நமக்கு சித்தி ஆவதற்கு தபசித்தி க்ஷேத்திரமாக, தபோவனமாக ஆழ்வார் கோனேரி என்னும் இந்த க்ஷேத்திர விசேஷம் விளங்குகிறது. கபில தீர்த்தத்திற்கு சக்கர தீர்த்தம் என்பதாகவும் புராணத்தில் ஒரு பிரசித்தி உண்டு. ஆகையால் அன்றோ கோவிந்தராஜனுடைய பிரம்மோற்சவத்தில் கோவிந்தராஜ பெருமான் இங்கே எழுந்தருளி தீர்த்தவாரி கண்டருடுகிறார். அது தவிர கபில தீர்த்தத்தின் மேற்புறத்தில் பல தபோவனங்கள் அமைந்திருந்ததாக புராணங்களில் நாம் பார்க்கிறோம். பல மகர்ஷிகள் இங்கே வந்து தவம் செய்ததற்கு இன்னமும் அடையாளங்கள் இருக்கின்றனவாம். ஒரு சில இடங்களுக்கு இன்றளவும் மனிதர்களாலே போக முடியாது, சாதாரண மனிதர்களாலே போக முடியாது. அதுபோன்று தவத்தில் வல்லமை பெற்ற மகர்ஷிகளால் மட்டும்தான் போக முடியும். இரவு வேளைகளில் இன்னும் சில மகர்ஷிகள் ஆங்காங்கு சஞ்சாரங்கள் செய்து தவத்தினாலேயும் யஜ்ஞத்தினாலேயும் தியானத்தினாலேயும் பகவானை ஆராதிப்பதாகத்தான் உணர்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள். நம்மாழ்வார் தவம் செய்தார், கபிலமாமுனிவர் தவம் செய்தார். கபிலமாமுனிவருடைய திவ்யஸ்தானமான பாதாளலோகத்தில் சிறிது காலம் மகாலட்சுமி தாயார் தாம் வாசம் புரிந்திருந்தார். அந்த மகாலட்சுமி தாயாரை தான் பெறுவதற்காக ஸ்ரீ ஸ்ரீனிவாசனே தவம் செய்திருக்கிறார். பல மகர்ஷிகள் தவம் செய்தார்கள் என்பதை நாம் விளக்குவதை காட்டிலும் பெருமானே தவம் செய்து சித்தியடைந்த புண்ணிய க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திர விசேஷம் என்பதுதான் பெருமிதத்திலும் பெருமிதமான விஷயம். சக்கர தீர்த்தம் என்பதாகவும் இந்த தீர்த்த விசேஷத்திற்கு ஒரு திருநாமம் உண்டு. அதாவது சக்கரத்தாழ்வார் இங்கே தீர்த்தரூபியாக சேவை சாதிப்பதாக ஐதிஹ்யம். அதனால்தான் கோவிந்தராஜ பெருமாள் இங்கே எழுந்தருளி தீர்த்தவாரி மகோத்சவம் கண்டருடுகிறார். ஆழ்வார் ஒரு புறம் தவம் செய்திருக்கிறார். அந்த ஆழ்வாருடைய பெருமையை நமக்கு காண்பித்தருளின வள்ளல் நாதமுனிகள் என்னும் மகனீயர். ராமானுஜருடைய குருவான ஆளவந்தாருக்கு இவர் தாத்தா. அந்த நாதமுனிகள் யோகாபியாசம் செய்துத்தானே நம்மாழ்வாரை கலியுகத்தில் சாட்சாத்கரித்து பிரத்யக்ஷமாக சேவித்து அவர் மூலமாக 4000 திவ்ய பிரபந்தத்தை பெற்றார் என்பது குரு பரம்பரையில் நாம் மிக பிரசித்தமாக அனுசந்திக்கக்கூடிய ஒரு சரித்திரம். நம்மாழ்வார் உபதேசம் செய்த சாஸ்திரம் சரணாகதி என்னும் சாஸ்திரம். அந்த சாஸ்திரம், அந்த சரணாகதியை பகவானுடைய திவ்யமான சரணாரவிந்தத்தில் நாம் ஆத்மாவை சமர்ப்பிப்பதற்காக யோகாபியாசம் செய்ய தேவையில்லை. இருந்தால் கூட எம்பெருமானை எப்படி சேவிப்பது, எம்பெருமானை எவ்விதம் தியானம் செய்வது, அந்த பகவானுடைய தியானம் நாம் செய்யும் பொழுது நம்முடைய இதய கமலத்தில் அந்த பெருமான் எவ்விதம் வீற்றிருப்பான். இப்படி கண்களை மூடிக்கொண்டு ஸ்ரீனிவாசா 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 என்று 3-4 முறை நாம் உச்சரிப்பதற்குள்ளாக நம்மை யாராவது பார்க்கிறார்களா? நம்மை யாரோ அழைப்பது போன்று இருக்கிறதே. அவர் நம்மை பற்றி என்ன நினைத்து கொண்டிருப்பார்? இப்படியெல்லாம் நம் உள்ளத்துக்குள்ளே பலவிதமான எண்ணங்கள் உண்டாகின்றது. ஒரு இடத்தில் அமர்ந்திருந்து ஒரு 10 நிமிடங்கள் நம்மாலே நல்லதொரு தியானத்தை செய்ய முடியவில்லை, நம்மாலே நல்லதொரு தியானத்தை செய்வதற்கு சக்தி இல்லை என்றால், இங்கே ஆழ்வார் கோனேரிக்கரையில் சுவாமி நம்மாழ்வார் தான் பாங்குரை எழுந்தருளியிருக்கிறார். கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து என்பதாக ஒருவன் தன் இதயத்துக்குள்ளே சேவை சாதிப்பதை தான் உணர்ந்து நமக்கும் உணர்த்தி கொண்டிருக்கிறார்.
கபில முனிவர் செய்த மாபெரும் தவத்தின் பயனாக உலகத்திற்கு பல நன்மைகள் உண்டாயிருக்கின்றன. அந்த கபில முனிவரை வேத புருஷனும் போற்றுகின்றான். கபில முனிவர் ஆராதித்து ஒரு காரண விசேஷத்தினால் பூமியை பிளந்து கொண்டு இங்கே ஒரு லிங்கம் வெளிப்பட்டது. அந்த லிங்கத்திற்கு கபிலேஸ்வரர் என்பது திருநாமம். இது ஒரு சரித்திரம். இது தபோவனத்தின் ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் சுவாமி நம்மாழ்வாரை தன் தபோ மகிமையினாலே யோகரசையில் சாட்சாத்கரித்து, ஏனென்றால் நடுவில் சில காலங்கள் இந்த 4000 திவ்ய பிரபந்தங்களே மறைந்திருந்த காலத்தில் நாதமுனிகள் என்னும் வள்ளல் மகனியர் தான் அவதாரம் செய்து ஆழ்வார் திருநெறிக்கு சென்று அங்கிருந்து யோகாபியாசத்தினாலே நம்மாழ்வாரை பிரத்யட்சமாக சேவித்து அவர் மூலமாக 4000 திவ்ய பிரபந்தத்தை அளித்ததினால் அன்றோ அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் திருவாய்மொழி என்னும் தெய்வீக பிரபந்தத்தில் சாமவேதத்தின் பரமசாரமாக இருக்கக்கூடிய அந்த பிரபந்தத்தில் 6ஆம் பத்தில் சுவாமி நம்மாழ்வார் இங்கே ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுடைய திவ்ய சன்னிதானத்தில் அவர் தன் திருவடியில் சரணாகதி செய்திருந்தார் என்பதை நாம் அறிகின்றோம். தவம் என்பது பஞ்ச அக்னியின் நடுவில் நின்று கொண்டு செய்வதுதான் என்பது பொருள் அல்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தவம் என்பதற்கு மரத்தில் தலைகீழாக தொங்கிக் கொண்டு அன்ன ஆகாரம் இல்லாமல் இருப்பதுதான், இதுவும் பொருள் அல்ல. பின்னர் தவம் என்றால் என்ன? நாம் செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் பகவத் சிந்தனையுடன் இருப்பதற்குத்தான் தவம் என்பது பெயர். அந்த தவத்தின் பெருமையைத்தான் தபோதனர்களான மகான்கள் ஆங்காங்கு பல தபோவனங்களை அமைத்து தாங்கள் செய்த தவத்தின் பயனாக நமக்கு அள்ளித் தருகிறார்கள். கபில தீர்த்தத்தின் கரையில் உயர்ந்த பல தபோவனங்கள் இருக்கின்றன. கீழே பார்த்தோம். பல புண்ணிய தீர்த்தங்கள் அமைந்திருக்கின்றன. ஒரு சில தீர்த்தங்கள் தற்பொழுது அடையாளம் காண முடியாத வகையில் மாறிவிட்டன. இருந்தால் கூட அந்த பெருமைக்கு குறைவு இல்லையே. எத்தகு தபசித்தி இருந்தால் கண் விழித்து பார்த்த மாத்திரத்தில் 60,000 பிள்ளைகளும் ஒரு க்ஷணத்தில் சாம்பலாகி விடுவார்கள். தபோதனர்கள் என்றால் எப்பொழுதும் கோபிஷ்டர்களாகத்தான் இருப்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லை. ஏனென்றால் பின்னாளில் அந்த சகர வம்சத்தவர்கள் வந்து கேட்ட பொழுது கபில மகர்ஷி பரம கிருபையுடன் அவர்களுக்கு அனுகிரகம் செய்து அந்த குதிரையை அளித்திருப்பாரா? தன் தாயார் தன்னிடத்தில் செய்த பிரார்த்தனைக்கு இணங்க சாங்கியமதம் என்னும் உயர்ந்த அந்த சாஸ்திரத்தை தான் உபதேசம் செய்திருப்பாரா? ஆகையால் தபோதனர்களுடைய தபோ வலிமையையும் நாம் உணர வேண்டும். அந்த தபோதனர்கள் எப்பொழுதுமே குபிதர்களாக கோபிஷ்டர்களாக இருக்க மாட்டார்கள். தங்கள் தவத்திற்கு இடையூறு என்பது ஏற்பட்டது என்றால் அதை அவர்களால் ஒருபொழுதும் சகித்து கொள்ள முடியாது. உடனே அந்த இடரை கடையும் அளவிற்கு தங்களிடத்தில் தபோ வலிமை பெற்றவர்களாக இருப்பவர்கள். இதையும் நாம் உணர வேண்டும். மகாலட்சுமி கபிலவாசுதேவரிடத்தில் சில காலம் வாசம் செய்திருக்கிறாள். பின்னரே அவள் கொல்லாபுரத்தில் வெளிப்பட்டதாக நாம் புராணத்தின் வாயிலாக அறிகின்றோம். கபிலேஸ்வரராக லிங்க வடிவில் இங்கே பரமசிவன் எழுந்தருள் இருக்கிறார். ஆழ்வார் கோணேரி என்று இதற்கு பெயர். இங்கே தாளபாக்கம் அன்னமாச்சாரியருடைய திருக்குமாரராலே பிரதிஷ்டை செய்விக்கப்பட்ட ஒரு லட்சுமி நாராயணனுடைய சன்னிதானத்தையும் சேவிக்கலாம். மற்றும் வேணுகோபால சுவாமியையும் சேவிக்கலாம். இக்கலியுகத்தில் சரணாகதி என்னும் உயர்ந்த உபாயத்தினாலே எம்பெருமானை நாம் அடைவதற்கு வழி உபதேசித்த சுவாமி நம்மாழ்வார் இங்கிருந்து கொண்டு ஸ்ரீ ஸ்ரீனிவாசனை குறித்து தவம் செய்த சுவாமி நம்மாழ்வார் அவர் காட்டிய வழியில் நாமும் தவம் செய்து தபோவனமான இந்த திருவேங்கட மாமலையில் தபோதனர்களின் செல்வமாய் விளங்கும் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் தாழ்பணியலாம்.